வணக்கம். உங்க பிசினஸ்ல செலவ குறைக்கணும்னு ஒரு பேச்சு வந்தா, முதல்ல மனசுக்கு வர்றது என்ன? ஆட்குறைப்பா? இல்ல தரத்துல கை வைக்கிறதா? ம், இது ரெண்டுமே ரொம்ப ஆபத்தான வழிகள், இல்லையா? இன்னைக்கு நாம செலவுகள வெறும் வெற்ற வேலையா பார்க்காம, அதை எப்படி ஒரு ஸ்மார்ட்டான உத்தியா மாத்தி உங்க பிசினஸ இன்னும் பலப்படுத்தலான்னு ஒரு முழு வரைபடத்தையே பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கேள்விதான் மொத்த பிசினஸ் கேமையும் மாத்தப் போகுது. யோசிச்சு பாருங்க, செலவுகளை குறைக்கிறோம்னு சொல்லி நம்மளோட முக்கியமான வாடிக்கையாளர்களையும் திறமையான ஊழியர்களையும் இழக்க முடியுமா? நிறைய கம்பெனிங்க இந்த தப்பத்தான் செய்றாங்க. குறுகிய கால லாபத்துக்காக நீண்ட கால வளர்ச்சியே படி கொடுத்துடுறாங்க. அப்போ தரத்தையும் குறைக்காம வளர்ச்சியையும் பாதிக்காம இதை எப்படி சரியா செய்யறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகே, இதுக்கு நம்ம கிட்ட ஒரு 5 ஸ்டெப் பிளான் இருக்கு. முதல்ல நம்ம இலக்கு என்னன்னு தெளிவா முடிவு பண்ணணும். ரெண்டாவது, நம்ம செலவுகளை ஒரு மேப் மாதிரி வரையணும். மூணாவது, அந்த மேப்ல ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்கணும். நாலாவது, அதோட தாக்கத்தை நம்பர்ஸ்ல கணக்கு போட்டு பார்க்கணும். கடைசியா இந்த சேமிப்பை எப்படி நிரந்தரமாக்குறதுன்னு பார்க்க போறோம். முதல் ஸ்டெப்பே ஒரு ட்விஸ்ட். நாம செலவை குறைக்கவே போறதில்ல. ஆமா, அதுக்கு பதிலா நம்மளோட குறிக்கோள் என்னன்னு ரொம்ப தெளிவா வரையறுக்க போறோம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னு பொதுவா சொல்றது திசையே தெரியாம கடல்ல பயணிக்கிற மாதிரி. ஆனா லாபத்தை 10% அதிகரிக்கணும்னு சொல்றது ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி தெளிவானது. இப்போ அந்த விளக்கத்தை நோக்கி எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சரி, உங்க பிசினஸோட உண்மையான கோல் என்ன? சும்மா பணத்தை மிச்சம் பண்றது மட்டும்தானா? இல்ல லாபத்தை அதிகரிக்கணுமா? இல்ல உங்க ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் இன்னும் வேகப்படுத்தணுமா? இதுல நீங்க எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க முழு திட்டத்தையும் வழிநடத்த போகுது. உதாரணமா, உற்பத்தி துறையில கவனம் செலுத்தினா மூலப்பொருட்கள் செலவை குறைக்கலாம். தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்தினா பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணி நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். உங்க கவனம் எதுல இருக்க போகுது? இப்போ நம்ம செலவு வரைபடம் அப்படின்னு ஒன்னு உருவாக்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பணம் எங்க இருந்து வருது, எங்கெல்லாம் எப்படி போகுதுன்னு ஒரு மேப் வரைய போறோம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்த நம்மால அளக்க முடியலன்னா அதை மேம்படுத்தவே முடியாது. வாங்க அந்த மேப்பை உருவாக்குவோம். இங்க பாருங்க. வாவ்! இந்த கம்பெனியோட மொத்த செலவுல 35%, அதாவது 1/3 மூலப்பொருட்களுக்கு மட்டுமே போகுது. இது நமக்கு என்ன சொல்லுது? நம்ம கவனம் முதல்ல எங்க இருக்கணும்னு பளிச்சுன்னு காட்டுது. ஒருவேளை வேற சப்ளையர் கிட்ட பேசினா விலை குறையுமா? இல்ல மொத்தமா வாங்கினா தள்ளுபடி கிடைக்குமா? பாருங்க, இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் பல கேள்விகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் நமக்கு திறக்குது. இப்போதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்மளோட செலவு மேப்பை கையில வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் சேமிப்பு புதையல் மறைஞ்சிருக்குன்னு தேட போறோம். இது சாதாரணமா செலவு குறைக்கிற வேலை இல்ல, ஒரு த்ரில்லான புதையல் வேட்டை மாதிரி. இங்க இருக்கிறதெல்லாம் சும்மா ஐடியாஸ் இல்ல. இதெல்லாம் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உத்திகள். உதாரணத்துக்கு, சில வேலைகளை ஆட்டோமேட் பண்றதுக்கு நீங்க ஒரு தடவை முதலீடு பண்ணுவீங்க. ஆனா அது வருஷக்கணக்கா உங்களுக்கு சம்பள செலவை குறைச்சே லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இதுதான் புத்திசாலித்தனமான சேமிப்பு. சரி, புதையல் வேட்டையில நமக்கு நிறைய யோசனைகள் கிடைச்சிருச்சு. சூப்பர். ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது இல்லையா? இப்போ நாம ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க போறோம். எந்த ஐடியா அதிக பணத்தை மிச்சப்படுத்தும், எது சீக்கிரமா முடியும், இந்த அட்டவணையை வச்சு நம்மளோட அடுத்த அடியை ரொம்ப தெளிவா திட்டமிடலாம். யோசனைகள் மட்டும் இருந்தா போதுமா? பாஸ் கிட்ட காட்டும்போது நம்பர்ஸ் வேணுமே. நம்ம ஐடியா உண்மையிலே லாபகரமானதான்னு எண்களை வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம செய்ய போறது அதான். நம்ம யோசனைகள் வெறும் கனவு இல்ல, அது ஒரு சரியான கணக்குன்னு நிரூபிக்க போறோம். சரி, நம்மளோட கணக்குப்படி இந்த உத்தியை செயல்படுத்தினா வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்த முடியும். யோசிச்சு பாருங்க, 15 லட்சம்! இது நம்ம உழைப்புக்கு கிடைக்க போற பரிசு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த 15 லட்சத்தை சேமிக்க நாம முதல்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இது செலவு கிடையாது, இது ஒரு முதலீடு. ஒரு மரம் வளர முதல்ல ஒரு விதை தேவை இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இப்போ கணக்க பாருங்க. 5 லட்சம் முதலீடு செஞ்சா 15 லட்சம் ரிட்டர்ன். சிம்பிளா சொன்னா 300% ROI. அதாவது நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாயும் 3 ரூபாயா உங்க கைக்கு திரும்பி வருது. வாவ்! இதை விட ஒரு சிறந்த டீல் இருக்க முடியுமா? இந்த நம்பர் யார்கிட்டயும் நம்ம திட்டத்தை ஓகே சொல்ல வைக்கும். பணத்தை சேமிச்சிட்டோம், சூப்பர். ஆனா அந்த சேமிப்பை தொடர்ந்து தக்க வைக்கிறது தான் உண்மையான சவால். இது ஒரு முறை டயட் இருந்து எடையை குறைக்கிறது மாதிரி இல்ல, வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கிறது மாதிரி. அதுக்கு நம்ம வேலை செய்யற முறையிலேயே ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம திட்டம் சரியா போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த அளவுகோல்கள். நம்ம கார்ல ஸ்பீடோமீட்டர் எதுக்கு? கரெக்டான ஸ்பீட்ல போறோமான்னு பார்க்கத்தானே. அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸும். செலவுகள் குறையுதா, லாபம் அதிகரிக்குதா, இந்த எண்களை தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நாம சரியான பாதையில போறோமா இல்ல பாதை மாறிட்டோமான்னு தெரியும்.
செலவுகளை குறைக்கிறோம்னு சொன்னாலே 2 பயம் வரும். ஒன்னு குவாலிட்டி போயிடுமோன்னு, இன்னொன்னு நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு கவலை. ஆனா ஒரு புத்திசாலித்தனமான உத்தி இந்த ஆபத்துகளை பார்த்து பயப்படாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு திட்டத்தோட தயாராக இருக்கும். இதுதான் ஒரு சாதாரண திட்டத்துக்கும் ஒரு சிறந்த திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். செலவுகளை மேம்படுத்துறதுங்கிறது ஒரு ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு வர்ற வேலை கிடையாது. இது ஒரு தொடர் ஓட்டம், ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். நாம தொடர்ந்து நம்மளையே கேள்வி கேட்டு புது வழிகளை தேடி இன்னும் சிறப்பா செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சுழற்சி தான் நம்ம நிறுவனத்தோட நிதி ஆரோக்கியத்தை எப்பவுமே பாதுகாக்கும். மொத்தத்துல நாம என்ன சொல்ல வரோம்னா, இனிமே கண்ணை மூடிக்கிட்டு செலவு வெட்டுற வேலையை விட்டுடுவோம். அது ஒரு குழப்பமான பாதை. அதுக்கு பதிலா ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி தெளிவான ப்ளூ பிரிண்டோட புத்திசாலித்தனமா செயல்பட ஆரம்பிப்போம். குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு போவோம். இந்த முழு அலசலோட கடைசில நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். உங்க பிசினஸ்ல தரத்தையோ வேகத்தையோ 1 இன்ச் கூட குறைக்காம மிகப்பெரிய நீண்ட கால சேமிப்பை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு கோல்டன் ஐடியா எது? யோசிங்க. இதுக்கான பதில் தான் உங்க அடுத்த கட்ட வெற்றிக்கான திறவுகோல்.